நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய பதவியேற்பு நிகழ்வு சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒருக்கா பதவி ஏற்க போகின்றார், பிறகு பதவி ஏற்கவில்லை, ஆளுநரை சந்திக்க போகிறார், திரும்ப செல்லுகின்றார். எத்தனை தடவை இவ்வாறான ஒரு சிக்கல் நிலை தொடருகின்றது. இந்த சிக்கல் நிலையை பார்க்கின்ற பொழுது எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஒன்று எதிர்கின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பலையை உருவாக்குவோம் என்கின்ற வகையிலான, இல்லாட்டி மீண்டும் ஒரு தேர்தலை கொண்டு வாங்க, நாங்கள் மிகுதி தொகுதிகளையும் அவரை வெற்றியாளராக ஆக்குவோம் என்கின்ற வகையில மக்களுடைய சிந்தனைகளும் கருத்தாடல்களும் சென்று கொண்டிருக்கின்றது என்பதில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பான்மையை தாண்டி 120 MLA-க்கள் ஆதரவு, கட்சியில் அமருகின்றார் விஜய், அதிரும் அரசியல் களம் என்று பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் பார்த்தாலும் இதுல ஏதோ உண்மைத்தன்மை என்ற கேள்வியை எங்களுக்குள்ள எழுப்புகின்றது. அந்த வகையில தமிழகத்தில ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் நகர்வுகள் தீவிரமடைந்திருக்கின்ற இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தனது நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள்ல வெற்றி பெற்றுள்ள நிலையில் தற்பொழுது கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மொத்தம் 120 அதிகரித்து இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் 107, இந்திய தேசிய காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது CPI 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி CPM 2, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் IUML 2, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி VCK 2, மொத்தம் 120 MLA-க்களை தற்போது வைத்திருக்கின்றார். தமிழக சட்டப்பேரவையில ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு 118 இடங்களுக்கு மேல் தற்போது தமிழக வெற்றி கழக கூட்டணி பலம் பெற்றிருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் தலைமையில புதிய அரசு அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் அது எப்ப அந்த வாய்ப்பு என்றதுதான் எல்லோருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட சொல்லி இருந்தார்கள், இன்றைய நாள் காலை 11 மணி அளவு, பகல் 11 மணி அளவுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆட்சி அமைக்க போகின்றார், பதவி பிரமாணம் செய்ய போகிறார். பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அந்த செய்திகள் மாறி மாறி இல்லை ஆதரவு இல்லை என்கின்றார்கள், ஆதரவு இருக்கின்றார்கள். அதே போல இந்திய ஊடகங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த அரசியல் என்ன நடக்கின்றது என்ற ஒரு குழப்ப நிலை எங்களுக்கே வருகின்றது. ஒரு ஊடகத்துல ஆட்சி அமைக்க போகின்றார், இன்னொரு ஊடகத்துல ஒருவர் ஆதரவு கொடுக்கவில்லை, இன்னொரு ஊடகத்துல போனவர் திரும்ப செல்லுகிறார் என்கின்ற வகையிலான அந்த செய்திகளை காணொளிகளாக உடனுக்குடன் அவர்கள் நேரடி ஒளிபரப்புகளை தந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் காணொளியை தருவது கூட எங்களுக்கு ஒரு எதிர்மறை எண்ணங்களை உண்டு பண்ணி இருக்காது. இருப்பினும் அவர்கள் அந்த நேரடி அறிக்கைகளை வெளியிடுவதுதான் எல்லோருடைய மனதிலும் இது என்ன நடக்கின்றது என்ற கேள்விகளை எழுப்பி இருந்தது. ஆனால் திரும்ப இப்பொழுது ஒரு நேரலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்திய ஊடகத்தில ஆளுநரை சந்திப்பதற்காக மீண்டும் தவேகாவினுடைய தலைவர் சென்று கொண்டிருக்கின்றார் அவசரமாக என்று அதே நேரலையில இன்னொரு நேரலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சென்றவர் திரும்ப அவர் சென்று கொண்டிருக்கின்றார் வீடு நோக்கி என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட தலைப்புகளை போட்டு செய்திகளை நேரலைகளினூடாக அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுல எது உண்மைத்தன்மை என்பதையும் தாண்டி இந்திய அரசியலானது, தமிழகத்தினுடைய அரசியலானது சற்று பரபரப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் எல்லோரும் அறிந்த உண்மையாகவும் கூட இருக்கிறது. இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தற்பொழுது தவேகாவுக்கு 120 MLA-க்கள் இருக்கின்றார்கள், 118 தான் தேவை, 2 கூட இருக்கிறது. ஆகவே 18க்கு மேலே இருந்தால் அவர் ஆட்சி அமைப்பதற்கான எந்த விதமான தடைகளும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஏன் இந்த தாமதம் என்பதுதான் மக்களுக்கு தெரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. எல்லோருமே இந்த புதிர்கான பதில்களை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தவேகா கட்சியினுடைய தலைவர் எப்பொழுது இந்த பதவி பிரமாணம் செய்வார், ஆட்சி அமைப்பார், அந்த அதிகாரத்துல அந்த அதிகாரத்துல ஏறுவார் என்கின்றது எல்லோருடைய மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது. ஒரு ரசிகனாக, ஒரு நடிகனாக இருந்தவர் ஒரு தலைவனாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவனுக்கான வழியை கொடுக்க வேண்டும், அவருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய மிகப்பெரிய கேள்விகளாக இருந்தாலும் இது எப்ப என்பது யாரும் அறியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் நேரத்துக்கு நேரம் அந்த முடிவுகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொறுத்திருந்து பார்ப்போம். தவேகாவினுடைய தலைவர் எப்பொழுது அந்த ஆட்சியை அமைக்க போகின்றார், அந்த பதவியேற்பை பெறப்போகின்றார், பதவி பிரமாணம் செய்ய போகின்றார் என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.